உலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 45ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக முற்றவெளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இந்த நினைவு தினம் நடைபெற்றது. வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவு தினத்தில் EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் S தவராசா, முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன், யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆனோட் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பொது சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவு தினத்தில் கருத்து தெரிவித்த EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், உலக தமிழராட்சி மாநாட்டில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டதன் ஊடாகவே ஆயுத போராட்டம் உருவானதை நினைவு கூர்ந்தார். இலங்கை அரசாங்கம் அவ்வாறு தமிழராட்சி மாநாட்டில் 9 பேரை மரணிப்பதற்கு காரணமாக இருந்ததுதான் இலங்கையில் ஒரு ஆயுத போராட்டத்திற்கும் வழிவகுத்தது. அந்த ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்து வைத்ததில் நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ அன்றைய அரசாங்கத்திற்கு பெரிய பங்கிருக்கின்றது. அதற்கெதிராகத்தான், அந்த 9 பேர் கொல்லப்பட்டதற்கு எதிராகத்தான் அன்று யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உயர் அதிகாரியாக இருந்தவருக்கு எதிராக அவருக்கு எதிரான வன்முறைகள் ஆரம்பித்து நிச்சயமாக அது ஒரு ஆயுத போராட்டமாக பரிணமிக்கின்ற சூழ்நிலை அன்று ஏற்பட்டது. ஆகவே இன்று நாங்கள் இந்த விடயங்களை தமிழ் மக்கள் யாரும் மறந்து போக முடியாது. 45 வருஷங்களுக்கு பிற்பாடு இன்றும் கூட எமது நிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் அதே அடக்குமுறைகள், அதே பிரச்சனைகள், தமிழ் மக்களுடைய உரிமைகள் நிராகரிக்கின்ற போக்குகள் போன்ற அதே விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆயுத போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர் தமது உயிர்களை தியாகம் செய்த போதிலும் தமிழ் மக்களுக்கான தீர்வினை வழங்கும் தமது மனநிலையில் எந்த ஒரு மாற்றத்தினையும் தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் மேற்கொள்ளவில்லை என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தினார். அது நல்லாட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மிக நீண்ட காலமாக ஆயுத போராட்டம் நடைபெற்று ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தங்களது உயிரை தியாகம் செய்ததற்கு பிற்பாடும் இன்னும் அரசாங்கத்தினுடைய மனோநிலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இன்று கூட ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு என்று சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற பாகுபாடின்றி எல்லாருமே அதை நிராகரிக்கிற போக்கும், வடகிழக்கு தமிழ் மக்கள் இணைந்திருக்கக்கூடாதென்று அதனை நிராகரிக்கிற போக்கும், பௌத்தத்திற்கு முதலிடம் என்பதை அவர்கள் முன்னெடுத்து செல்கின்ற போக்கும். ஆகவே இவ்வாறு இலங்கை அரசாங்கம் தான் விரும்பியதை இன்னும் தனது பல்வேறுபட்ட நிகழ்ச்சியினர்கள் ஊடாக நடத்தி கொண்டிருக்கின்றது. ஜனநாயக உரிமையை அனுபவிப்பவர்களாக தென்னிலங்கையைச் சேர்ந்த பேரினவாதிகள் காணப்படுகின்ற நிலையில் வடக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்காத நிலையே தொடர்ந்து காணப்படுவதாக அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் தெரிவித்தார். இந்த விடயத்திற்கு கூட இந்த 9 பேர் 11 பேர் என்று கூறப்படுகின்ற எங்களுடைய இந்த தமிழராட்சி மாநாட்டின் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பான நீதி கூட இன்று வரை எங்களுக்கு கிடைக்காத ஒரு பட்சத்தில், ஜனநாயகம் என்பது தெற்கில் உள்ள பேரினவாதிகளுக்கே உரித்தது போன்றும் தமிழர்களுக்கு இன்று வரை ஜனநாயக பண்புகள் எல்லா பக்கமுமே மீறப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. எனவே ஜனநாயக உரிமையை அனுபவிப்பவர்களாக தென்னிலங்கையைச் சேர்ந்த பேரினவாதிகள் இருக்கின்ற பொழுது வடக்கில் போரினால் பாதிக்கப்பட்டு இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட எங்களுக்கு நீதி எந்த பக்கமுமே கிடைக்காத ஒரு நிலையில் தொடர்ந்தும் நாங்கள் இந்த நினைவு கூறல்களை செய்கின்றோம். உண்மையில் 365 நாளும் இந்த இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட அல்லது இனப்படுகொலைக்கு ஆளான எங்களுடைய தமிழர்களுடைய நினைவேந்தல்கள் நாங்கள் தொடர்ந்தும் அனுஷ்டிக்க வேண்டும். இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதி கிடைக்கும் என தெரிவித்த வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், தமிழ் தேசிய இனம் தங்களை தாங்களே ஆளும் உரிமையை வென்றெடுப்பதுதான் இறந்தவர்களுக்கு செய்யும் மரியாதை என குறிப்பிட்டார். உள்ளாட்சி மாநாட்டிலே கொல்லப்பட்ட இந்த இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட இந்த 9 பேரையும் தொடர்ந்து நாங்கள் இதை போல எங்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையிலே செயற்பட வேண்டும். போர்க்குற்றங்களுக்கும் இதே போல சர்வதேச நீதி விசாரணை மூலம்தான் எங்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நீதி கிடைக்கும். அதே போல அரசியல் தீர்வும் இன்றைக்கு கேள்விக்குறியாகின்ற நிலைமையிலே சர்வதேச அழுத்தத்தின் ஊடாகத்தான் நாங்களும் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்பதை இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் காட்டி நிற்கின்ற காரணம் விழுத்தப்பட இது மீண்டும் இந்த நினைவு எழுந்தது. ஆகவே விழ எழுவோம் என்பதை போல தமிழ் தேசிய இனம் தங்களை தாங்களே ஆளும் உரிமையை
வென்றெடுக்குவதுதான் இவை இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி. நாங்கள் எழுந்து நிற்போம், ஆளும் ஆட்சி உரிமையை வென்றெடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம். தமிழ் மக்களுக்கு சம உரிமையை வழங்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என யாழ் மாநகர சபை மேயர் இமானுவேல் ஆனோட் வலியுறுத்தினார். நாங்கள் தமிழர்கள் இந்த இலங்கையர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒரு அரசியல் சாசனத்தை நீதியான முறையில் ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாந்தரமாக சமத்துவமாக நீதியாக வாழக்கூடிய சகல உரிமைகளோடும் பேரின மக்கள், அதாவது எண்ணிக்கையில் பெரும்பான்மையான மக்கள் எவ்வாறு இந்த தீவிலே தாங்கள் வாழுகின்றார்களோ அதற்கு நிகராக நாங்களும் சகல அந்தஸ்துகளோடு கௌரவமாக வாழ இந்த ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்குரிய காலங்கள் கனிந்திருக்கின்ற இந்த வேளையிலும் பல்வேறு அரசியல் குழப்பங்கள் அதனை அடித்தொழிக்க திட்டமிட்டிருந்த வேளையிலும் நாங்கள் அதையும் தாண்டி இன்று அதற்குரிய ஒரு வாசலை நோக்கி வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இதிலே இலங்கை அரசு மட்டுமில்லாமல் சர்வதேசமும் தலையிட்டு எங்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான உரிமையை வென்றெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். ஸ்ரீலங்காவில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் அரசாங்கம் ஜனநாயகம் என்ற போர்வையில் பல அடக்குமுறைகளை மேற்கொள்வதாக வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆயுத போராட்டம் அல்லது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து அரச ஆதிக்கம் எங்கள் மீது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சொல்லுவார்கள், பிரித்தானியர்கள் அல்லது மேற்கத்தியர்கள் ஒரு காலத்தில் ஆயுதத்தை கொண்டு தான் உலகத்தை ஆண்டார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு ஆயுதங்களை கொண்டு அல்ல, வேறு பல வழிகளில் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எங்களுடைய பலவிதமான நிகழ்ச்சி நிரல்கள் அடங்கி நிற்கின்றன. அதே போல இன்றைக்கு எங்களுடைய உரிமை போராட்டத்தில் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையிலும் அரசு தன்னுடைய அரச யந்திரங்கள் மூலம் தொடர்ந்தும், அதாவது ஜனநாயகம் என்ற போர்வையில், ஜனநாயக விழுமியங்கள் என்ற போர்வையில் தொடர்ந்தும் எங்கள் மீது பல எங்களுடைய உரிமைகளை மடக்குகின்ற அல்லது உரிமைகளுக்கு சரியான இடம் கொடுக்காத வேலைப்பாடுகள் அரசினுடைய இயந்திரங்கள் மூலம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் மீட்சி பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக நாமும் இந்த இன்றைய சூழலுக்கேற்ப எம்மை மாற்றியமைத்து அந்த வழிகளிலே நாங்கள் நிச்சயமாக மீட்சி பெற முயற்சிக்க வேண்டும்.